ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்திலம் சேனல். நித்திலம் சேனலில் இன்றைக்கி சூப்பரான தாளிப்பு வடகம் பார்க்க போகிறோம். இந்த தாளிப்பு வடகம் வெயில் டைமில் மட்டும்தான் செய்யப்படும். வெயில் டைமில் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒரு வருஷம் வரை கெட்டே போகாது. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த தாளிப்பு வடகத்துக்கு 1 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதில் மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் கட் பண்ணிவிட்டு தோலை நீக்கிக்கலாம். நல்ல வெங்காயமாக பார்த்து கட் பண்ணி தாளிப்பு வடகத்துக்கு எடுத்துக்கிறேங்க. அப்போ தான் கெட்டு போகாது. இந்த மாதிரி எல்லாத்தையும் உரிச்சிக்கலாம். இந்த தாளிப்பு வடகத்துக்கு சின்ன வெங்காயத்தில் மட்டும்தான் செய்யணும்ல, பெரிய வெங்காயத்தில் கூட செய்யலாம். இப்போ எல்லா வெங்காயத்தையும் தோல் நீக்கியாச்சு. இதை கழுவிடக்கூடாது. வேணும்னா காட்டன் கிளாத்தில் தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து ரொம்ப மையாக அரைச்சிடாமல் கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கிறேங்க. வேணும்னா கையில் கத்தி வச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். நான் மிக்சி ஜாரில் சேர்த்து அடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி அடிச்சுக்கிறேங்க. மீத இருக்க வெங்காயத்தையும் சேர்த்து அடிச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் அரைச்சாச்சு. அரைச்சதுக்கப்புறம் ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கிறேங்க. அடுத்து இது கூட 2 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு நாள் ஃபுல்லாக காய விடணும். அடுத்து இதில் சேர்க்குற பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு டைம் காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வெங்காயம் ரெடி பண்ணதுக்கப்புறம் 2 பிளேட்டில் காய வைங்க. நெருக்க இல்லாமல் நல்லா கலக்க காய விடுங்க. அப்பப்போ காயும் போது கிண்டி விடுங்க. இந்த வெங்காயம் ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சாச்சு. வெயிலில் நல்லா காஞ்சிருச்சு. கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இது கூட பூண்டு இதுகள்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 8 மணி போல் சேர்த்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிடலாம். ஒரு 100 கிராம் பூண்டை தோலோட நல்லா தட்டிட்டு இதோட சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கையில் பிச்சுட்டு சேர்த்துக்கிறேங்க. அடுத்து 2 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். 50 கிராம் ஜீரகம், 50 கிராம் கடுகு. கடுகு சின்ன சைஸாக சேர்த்துக்கிறேங்க. 50 கிராம் உளுந்தம்பருப்பு, தாளிப்புக்கு சேர்க்குற உளுந்தம்பருப்பாக சேர்த்துக்கிறேங்க. அடுத்து 1 ஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்துட்டு கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பக்குவமாக செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா தாளிப்பு வடகம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும், கெட்டே போகாது. தண்ணி படாமல் வச்சுக்கிறணும். அடுத்து இது கூட 50 ml விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அந்த 50 mlல 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கிறேங்க. காலையில் உருண்டை பிடிக்கும்போது கையில் அப்ளை பண்ணிக்கிறேங்க. நித்திலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய புது வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இந்த மாதிரி கையில் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைங்க. விளக்கெண்ணெய் சேர்த்து பிசைஞ்சதுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். மறந்து கூட நல்லெண்ணெய் சேர்த்துடாதீங்க. நல்லெண்ணெய் சேர்த்தோம்னா வடகம் வேகமாக கருக்க ஆரம்பிச்சிடும். அதனால் விளக்கெண்ணையும் கொஞ்சமாக கடலெண்ணெயை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன்று சேர்த்துட்டு இதை மூடி வச்சிடலாம். நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊறட்டும். அடுத்த நாள் காலையில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ அடுத்த நாள் காலையில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வாசனையாக இருக்குது. நல்லா ஊறிடுச்சு. இப்போ கையில் கொஞ்சமாக விளக்கெண்ணெய் தடவிட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, அழுத்தம் கொடுத்து. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை உருண்டை பிடிச்சி வெயிலில் காய வைக்கணும். நல்ல வெயில் வந்ததுக்கப்புறம் காய வைங்க. காய வச்சு ஈவினிங் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கிறங்க. இந்த தாளிப்பு வடகம் அதிகமான வெயில் டைமில் தான் செய்ய முடியும். வெயில் டைமில் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒரு 2 வருஷம் வரை கெட்டே போகாது. நல்ல வாசனையாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி உருட்டி எல்லாத்தையும் தனித்தனியாக வச்சு வெயிலில் வச்சுக்கிடலாம்.
இதை வந்து வெயிலில் வச்சு காய வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு நாள் ஃபுல்லாக காஞ்சிருச்சு. இப்போ ஈவினிங் டைமில் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். வெளியில் நல்லா காஞ்சிருச்சு, உள்ளே இன்னும் ஈரமாக இருக்குது. இதை வந்து ஃபேன் கடியில் வச்சுருங்க, அடுத்த நாள் வெயிலில் வைக்கலாம். பாருங்கள், இந்த வடகம் வந்து ஒரு 3 நாள் காய வச்சு நல்லா காஞ்சிருச்சு. உள்ளேயும் வெளியிலையும் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இதை ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கெட்டே போகாது. இந்த தாளிப்பு வடகம் வந்து புளிக்குழம்பு, கூட்டு, ரசம், சூப்பு இந்த மாதிரி தாளிப்புக்கு இந்த தாளிப்பு வடகம் சேர்த்து தாளித்தோம்னா சூப்பராக இருக்கும், வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதிலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.